தோழன் தோழிகளா, வாங்க 2K மாமியா மருமகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உங்களுக்கு இன்றைக்கி ஒரு ராகி அடை செஞ்சு காட்டுறேன். என்ன, ராகியில் நிறைய உங்களுக்கு அயன் அதிகமாக இருக்குது. லேடிஸ்க்கு அதிகமாக தேவை, அயன் தேவை. லேடிஸ் தான் மெயினாக லேடிஸ் தான் சாப்பிட்ணும் இதை. என்ன, அதெல்லாம் விட்டுறீங்க. நீங்கள் இட்லி தோசையாக சாப்பிட்றீங்க. குழந்தைகளுக்கு இப்போ இருந்தே கொடுத்து பழக்குங்க ராகி தோசையெல்லாம். ராகி தோசைன்னா ராகியை மட்டும் அப்படியே சுடாதீங்க. ராகியோட நல்ல இன்னோவேட்டிவாக நல்லா கேரட்டு, பீட்ரூட்டு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை நிறைய போட்டு ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்ல ஒரு அடை செஞ்சு அழகாக குழந்தைகளுக்கு கொடுங்க. தொட்டுக்கிறதுக்கு நாட்டு சக்கரோட வச்சு கொடுங்க, ப்ரௌன் சுகர் வச்சு கொடுங்க, இல்லைன்னா சட்னி வச்சு கொடுங்க. குழந்தைகளுக்கு ப்ரௌன் சுகர் வச்சு கொடுங்க. நல்லாயிருக்கும். செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். அது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க எல்லாரும். மேலும் நம்ம அயன் நிறையா கூட்டிக்கலாம். முருங்கைக்கீரை, வெங்காயம், பச்சை மிளகா, ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா அடை செஞ்சு கொடுக்கலாம். வாங்க தோழன் தோழி குட்டீஸுகளா, எல்லாம் அம்மாட்ட இது மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள். பார்க்கலாமா எப்படி செய்யலான்னு? பாருங்கள் தோழிகளா, முருங்கைக்கீரை, கேரட் சீவி வச்சுருக்கேன், பச்சை மிளகா, வெங்காயம் ரெண்டையும் போட்டு வச்சுருக்கேன். இதை சாப் பண்ணி போட்டுக்குங்க. அடுத்து ஜீரகம் போடுங்க. பாருங்கள், ஜீரகம் குளிர்ச்சி, நல்ல வாசமாகவும் இருக்கும். மாவை எடுத்துக்குங்க, நல்லா உருட்டிக்குங்க. அப்படி உருட்டிட்டு மாவை இந்த பக்குவத்துக்கு பிணைஞ்சிக்கணும். பாருங்கள், இப்படி எடுத்து உருண்டை பிடிச்சி தட்டுற மாதிரி இந்த பக்குவத்துக்கு பிணைஞ்சிக்குங்க மாவை. இந்த நெய் விட்டுக்குங்க, மாவை எடுத்துக்குங்க, தோசைக்கல்ல வச்சுக்குங்க. வச்சுட்டு தண்ணியை போட்டுட்டு தட்டி விடுங்க. பார்த்து தட்டுங்க. கையை தோசைக்கல்ல பற்றக்கூடாது. தீயை குறைச்சி வச்சுக்கிட்டு பண்ணுங்க. தீயை குறைச்சிட்டு பொறுமையாக தட்டுங்க. இன்னும் கை பற்றாமல், தோசைக்கல்ல பற்றாமல் நல்லா கையை நனைச்சிக்கிட்டு நல்லா பண்ணுங்க. பாருங்கள் தொழிலாம், தோசை இந்த மாதிரி நல்லா தண்ணி தொட்டுக்குங்க. அப்படி தண்ணி தொட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நெய் நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம், ஆனால் நெய் டேஸ்ட்டாக இருக்கும். நெய் விட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. நல்லா முருங்கைக்கீரை நல்லா வேகட்டும். பாருங்கள், திருப்பி போட்டாச்சு. எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா முருகலாக வேக வச்சு குழந்தைகளுக்கு கொடுங்க. நல்லா சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது செஞ்சு கொடுங்க குழந்தைகளுக்கு. லீவில் இருக்காங்க, அவங்களவே முருங்கைக்கீரையை உருவ சொல்லுங்கள், கொடுங்க. சின்ன சின்ன வேலைகள் குழந்தைகளுக்கு கொடுங்க. கேரட்டை திருக சொல்லுங்கள், ஆனியனை கொடுங்க, உரிச்சு கொடுப்பாங்க. ஒவ்வொன்றா சின்ன சின்ன வேலையெல்லாம் சொல்லி கொடுங்க குழந்தைகளுக்கு. இப்போ இருந்து சொன்னீங்கன்னா தான் அது கற்றுக்குங்க, இன்ட்ரெஸ்ட் வரும். நாட்டு சக்கரை வச்சு தொட்டு சாப்பிடுங்க. சட்னி வேணுங்க, சட்னி வச்சு சாப்பிடுங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் தொழில. செம்ம டேஸ்ட்டு, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. என்னடா வாயில் வச்சோன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் நாங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் மறந்து போன உணவுகள் ஆகிப்போச்சு. இப்போ கேப்பைன்னா ஐயோ அது வேண்டாம் அப்படின்னு களி தான் கிண்டுவாங்க அதில் அப்படின்னு சொல்லி குழந்தைகள்லாம் விரும்புறதில்ல. குழந்தைகளுக்கு விருப்பமான உணவுகளாக செஞ்சு கொடுங்க. எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்ற காலத்தில் அது மாதிரி கொஞ்சம் டேஸ்ட்டாக மொறுன்னு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இது வெந்தயக்கீரை கூட போடுங்க, வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். அது இந்த முருங்கைக்கீரை தொழிலை செஞ்சு கொடுங்க தொழிலா குழந்தைகளுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.